மீண்டும் ஒரு தடவை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா எமது இந்த ஒன்று கூடலை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்துக்கும் நெருக்கத்துக்கும் காரணமாக ஆக்கி அருள்வானாக. ஒரு சந்தோஷமான சபையாகவே நான் இதனை பார்க்குகிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குகிறேன். நிறைய ஊர்களில் நிறைய ட்ரைனிங் கோர்ஸ்கள், நிறைய பயிற்சி நிகழ்வுகள், நிறைய சர்டிஃபிகேட் கொடுக்குகின்ற நிகழ்வுகள் நடக்குகின்றன. ஆனால் நீங்கள் தூர நோக்கோடு சிந்தித்திருக்குகின்ற இந்த விடயம் அது அவ்வாறு மறக்கடிக்கப்பட்டதாகவோ அல்லது கைவிடப்பட்டதாகவோ பல ஊர்களில் இருக்குகின்ற காலத்திலே முஅத்தின்களை அவர்கள் இந்த சமூகத்துடைய முக்கியமான இடத்தை பெறக்கூடியவர்கள். அவர்களுடைய குரல் அது முஸ்லிம்களையும் தாண்டி பிற மதத்தவர்களுடைய காதுகளையும் எட்டக்கூடியது. எனவே முஅத்தின் உடைய குரல் அழகாகவும் இருக்க வேண்டும், அது தாக்கமுடையதாகவும் இருக்க வேண்டும். அது வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் உள்ளத்துடைய உணர்வாக இஸ்லாத்தின் பக்கம் அழைக்குகின்ற ஒரு ஆச்சரியமான அழைப்பாக, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உள்ளங்களை திறக்கக்கூடிய ஒரு திறவுகோலாக அந்த வார்த்தைகள் அமையப்பெற வேண்டும். முஅத்தினாக இருப்பவர்கள் சலஃபுகளிலே பெரும் பெரும் ஹதீஸ்களை வல்லுநர்கள். கான முஅத்தினன் வகான யுஅத்தினு ஃபீ மஸ்ஜித் திமஷ்க். ஹதீஸ்களை வல்லுநர். இமாம் புகாரியுடைய உஸ்தாதுமார்களுடைய பட்டியலை நீங்கள் அஸ்மாஉர் ரிஜால் உடைய பாடத்திலே குத்துபுகளிலே நீங்கள் சீரு ஆலாமின் நுபலா, இன்னும் தஹதீபுல் அஸ்மா வல் தஹதீப் போன்ற கிரந்தங்களில் பார்க்கின்ற போது அவர்களுடைய சேவையாக முஹத்தீஸாக இருந்திருக்கிறார்கள். ஹதீஸ்களை வல்லுநராக இருந்தவர்கள். அவர்கள் முஅத்தினாக பேணுதலாக மஸ்ஜிதிலே பாங்கு சொல்லுகின்ற விடயத்திலே பக்குவமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். எனவே முஅத்தின்கள் மிக பக்குவமானவர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அவர்கள் எப்போதும் வுதுவோடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். ஈமானுடைய உணர்வு இஹ்லாசுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய குரல் அழகு மட்டுமல்ல, அவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய உணர்வுகள், எண்ணங்கள் மிக தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படியான நேரத்தில் அந்த பாங்கை கேட்குகின்ற ஒரு முஸ்லிம் பள்ளிக்கு வராமல் இருக்க முடியாத உணர்வு, அவருடைய ஈமானிய உணர்வு தூண்டப்பட வேண்டும். ஈமான் அல்லாதவர் பாங்கு கேட்டு ஈமானின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான விடயத்தில் இன்று எங்களுடைய சமூகம் பராமுகமாக இருக்குகின்ற இந்த காலத்தில் உங்களுடைய ஜம்மியாவும் மஸ்ஜித் சம்மேளனம் மற்றும் கதீபுகமார்களுடைய ஒன்றியம் சேர்ந்து இப்படி ஒரு விடயத்தை செய்திருப்பது மிக ஒரு நல்ல முன்மாதிரி. இது எல்லா ஊர்களிலும் நடக்க வேண்டும். நான் அக்குரணையை சார்ந்தவன். எங்களுடைய ஊருடைய ஒரு எல்லை, ஒரு பகுதியோடு எல்லை, அதோடு பௌத்தர் சகோதரர்களுடைய பன்சலைகள், வணக்கஸ்தலங்கள், பௌத்த மக்கள் வாழுகின்ற பகுதி. அந்த எல்லையிலே இருக்குகின்ற ஒரு பள்ளியிலே எனக்கு உறவினராக ஆகக்கூடிய ஒருவர் பள்ளி தலைவரானார். அவர் என்னை தம்பி என்று அழைப்பார். அப்போ அவர் தலைவரானதும் சொன்னார், தம்பி இப்படி நிர்வாகத்தில் தெரிவு செஞ்சிருக்கிறாங்க, எனக்கு ஏதாவது வழிகாட்டுங்க. நான் சொன்னேன், நான் உங்களை சந்திக்கிறேன் என்று. சந்தித்தது நான் அவருக்கு சொன்னேன், நீங்கள் நல்ல பக்குவமான பேணுதலான அழகான குரல் உள்ள இமாம், அழகான குரல் இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. அவருடைய ஓதல் எனக்கும் உங்களுக்கும், நாங்கள் தொழுகுகின்ற பள்ளியுடைய சிவத்துக்குள்ளால் உள்ளவர். ஆனால் முஅத்தின் நல்ல ஒரு குரல் வளம் உள்ள பக்குவமான பேணுதலான ஒருவரை நல்ல சம்பளம் கொடுத்து முஅத்தினாக நியமியுங்கள். அடுத்தது அவரை என்னிடம் அனுப்பி வையுங்கள், எப்படி ஒரு முஅத்தின் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று. அப்படி அவர் செய்தார். நானும் அவரோடு உட்கார்ந்து சில விடயங்களை பகிர்ந்து கொண்டேன். அதற்கு பிறகு அந்த பன்சலையில் உள்ள ஹாமுதுரு இவரோடு தொடர்புடையவர். இவர் ஒரு வியாபாரி, தொடர்பு உறவுடையவர். முதல் மாதம் அந்த முஅத்தின் லீவுக்கு போனதும் வேறு யாரோ பாங்கு சொன்னதோட அந்த ஹாமுதுரு இவருக்கு ஃபோன் பண்ணி, ஹாஜியார் மாத்தியா அந்த பாங்கு சொல்றாரு என்று அனுப்பிட்டீங்களா என்று கேட்கிறாரு. என்ன விஷயம்? நான் அவர் பாங்கு சொல்லக்கல பன்சலைக்கு வெளியே கதிரையை போட்டு உட்கார்ந்து நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். அவ்வளவு ஒரு
உங்களோட பாங்கு அவ்வளோ இனிமையாக இருக்குது. நான் எங்களோட பௌத்தர்களுக்கு சொல்லுவேன், பன்சலையில் நாங்கள் பண கத்திரமாய் கத்தக்கூடாது, இப்படியான இனிய குரலில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். அவர் ஒரு துவேஷம் அமைப்பில் இருந்த ஒருவர் வாங்கினால் கவரப்பட்டு அவர் அனுப்பிடவான, அவரை வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சும்மா உதாரணத்துக்காக சொன்னேன். இது மாதிரி எங்களோட எண்ணங்கள் தூய்மையான விடயத்தில் நீங்கள் உங்களுடைய தூர நோக்கு, தெளிவான சிந்தனை என்பதை உணர்த்துகின்ற ஒரு நிகழ்வாக தான் இதை பார்க்கிறேன். எங்களுடைய சமூகத்துடைய துரதிஷ்டமான ஒரு பார்வை, முஅத்தின் என்றால் அவர்களை தரம் குறைத்து பார்ப்பதும், அவர்களை நிர்வாகிகள் சம்பளத்துக்கு கடையிலே வேலை செய்பவர்களை போன்று அவர்களை கௌரவ குறைவாக வழிநடாத்துவதும். இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை உங்களுடைய ஊரில் இருந்து இந்த புரட்சிகரமான ஒரு மாற்றம் உருவாகும் என்றிருந்தால் இது சமூகமயப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. இது பிற ஊர்களுக்கும் சொல்லப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. இது பலரும் வரவழைக்கப்பட்டு சொல்லப்பட வேண்டிய, இந்த முஅத்தின்கள் கௌரவிக்கப்பட வேண்டிய, அடுத்தவர்கள் பாடம் படிக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்குகிறேன் என்பதை என்னுடைய பீடிகையாக, முக்கத்திமாவாக உங்களோடு சில வார்த்தைகளை, உங்களுடைய நிகழ்வோடு தொடர்புபட்ட சில விடயங்களை நான் பகிர்ந்து கொண்டதோடு, அடுத்ததாக கண்ணியமான சங்கையான உலமாக்களே, தர்பியா நசீஹா ஏதாவது செய்ய வேண்டும் என்று செயலாளர் வேண்டிக் கொண்டார்கள். நான் உங்களை விட வயதில், அறிவில், பக்குவத்தில் குறைந்தவனான ஒருவன். நீங்கள் இங்கே பக்குவத்தில், அறிவில், வயதில் முதிர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். நான் உங்களிலே ஒருவன், உங்களோடு சேர்ந்துள்ள ஒருவன் என்று என்னையையும் உங்களோடு இணைத்து கொண்டு அவர்களுடைய கட்டளையை மதித்து ஒரு சில வார்த்தைகள் எம் எல்லோருக்கும் உடைய சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பான, கௌரவமான, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாவா, இல்ம், இபாதா, சமூக சேவைகள், இவைகள் எல்லாமே வசீலாக்கள். இவை எதுவும் எங்களுடைய இலக்கு அல்ல. எங்களுடைய இலக்கை நோக்குகின்ற, இலக்கை அடைவதற்கான துணையான பாதைகள் என்பதுதான் வசீலா என்றால் அர்த்தம். தாவாவில் ஈடுபடுகிறோம், இல்மில் ஈடுபடுகிறோம், கல்வியை கற்றுக் கொடுக்குகிறோம், மதரசாக்கள் நடத்துகிறோம், இபாதத்துகளில் ஈடுபடுகிறோம், சமூக சேவைகளில் ஈடுபடுகிறோம். இவை அத்தனையும் மினல் வசாஇல் ரப்பானிய லில் உசூலி இலல்லாஹி ஜல்ல வஅலா. இவைகள் எங்களுடைய இலக்கு அல்ல. இது இலக்கை அடைவதற்கான ஒரு பாதை. இலக்கு என்ன? தாவாவுடைய இலக்கு என்ன? இல்முல ஈடுபடுகிறோம், அதனுடைய இலக்கு என்ன? இபாதத்துகளுடைய இலக்கு என்ன? இந்த அத்தனை வசாயில்களுடைய இலக்கும் தாத்துல்லாஹ், அல்லாஹுடைய தாத், அல்லாஹுடைய தகர்ருப் மினல்லாஹ், அல்லாஹுவை அடைவதுதான், அல்லாஹு தாலாவை நெருங்குவதுதான், அல்லாஹு தாலாவுடைய பொருத்தம் தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய வேண்டிய, உள்ளத்தின் துடிப்பாக இருக்க வேண்டும், அல்லாஹு தாலா என்னை பொருந்திக் கொள்ள வேண்டுமே, அல்லாஹு தாலாவின் அன்பு கிடைக்க வேண்டுமே, அல்லாஹுவின் நெருக்கம் கிடைக்க வேண்டுமே என்பது எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். எங்களுடைய உடல் மக்களோடு மக்களாக இருக்கலாம், எங்களுடைய உடல் மக்லூக்குகளோடு இணைந்து பிணைந்து இருக்கலாம். ஆனால் உள்ளம், இது யாருக்கும் நாங்கள் பறிகொடுக்க முடியாது. உள்ளத்தை யாருக்காகவும் இழக்குகின்ற அளவு உலகத்தில் யாரும் இல்லை, எவரும் இல்லை. உள்ளத்தை கொடுப்பதாக இருந்தால் அகிலத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருக்குகிறான். குர்ஆன் அதனை இனாபா என்று சொல்கிறது. யஹ்தி இலைஹி மன் அனாப வ யஹ்தி இலைஹி மன் யுனீபு வ அனீபு இலா ரப்பிக்கும் வத்தபி சபீல மன் அனாப இலைஹி பிகல்பி முனீப் அவ்வாப். இந்த வார்த்தைகள் எல்லாம் இனாபா என்ற மூல சொல்லிலிருந்து பிறந்த வார்த்தைகளை குர்ஆன் அடிக்கடி பயன்படுத்துகிறது. இனாபா என்றால் அஷ்ஷௌக் வர்ரக்பத்து நஹ்வல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கிய ஒரு ஆசை, ஆர்வத்துக்கு சொல்கிறது. அல்லாஹ் தஆலா எனக்கு கிடைக்க வேண்டுமே. வ அனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பக்கம் உங்களுடைய கவனங்களை திருப்புங்கள். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி விரையுங்கள். வதபத்தல் இலைஹி தப்தீலா, அவன் பக்கம் முழுமையாக திரும்பி விடுங்கள். இப்னு கைம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அத்தபத்துல் லா யதிம்மு இல்லா பி அம்ரைன்.
இன்ஃபிசாலுன் வத்திசாலுன். குர்ஆன் சொல்லுகின்ற இந்த தபத்துல், குர்ஆன் அழைக்குகின்ற இந்த தபத்துல், இது இரண்டு விடயங்களோடு தொடர்பு பட்டது. இரண்டு விடயங்களும் ஆகுகின்ற போதுதான் அது பூர்த்தியாகும். ஒன்று இன்ஃபிசால், அடுத்தது இத்திசால். இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் தபத்துல். இன்ஃபிசால் என்றால் அல் இன்கிதா அன் கைரில்லாஹ். இன்ஃபிசால் என்றால் அல்லாஹ் அல்லாதவைகளிலிருந்து உள்ளத்தால் நாங்கள் விடுபட வேண்டும். அவரை திருப்திப்படுத்த வேண்டும், இவரை சந்தோஷப்படுத்த வேண்டும், பதவி கிடைக்க வேண்டும், பிரபலியமாக வேண்டும். இது எல்லாமே துனியா. துனியா என்றால் பணம் மட்டும் அல்ல. பிரபலிய மோகம், பதவி மோகம், புகழ் மோகம், பேராக வேண்டும் என்ற மோகம், ஹுப்பு துஹூர் வ ஹுப்பு ஷுஹூர். இது துனியா மட்டுமல்ல. மினல் அம்ராதில் கல்பியா அல் கதீரா, உள்ளத்துடைய மோசமான ஆபத்தான நோய் வியாதிகளில் உள்ளது. அவர் நோயாளி. பதவி மோகம் பிடித்தவர் உடல் வியாதி அல்ல, கல்புடைய வியாதி உடையவர். பிரபலிய மோகம் பிடித்தவர் அவர் நோயாளி, கல்புடைய வியாதி உடையவர். அவரால் சமூகத்துக்கு நலவுகளை விட ஆபத்து அதிகம். தன் பதவிக்காக, தன் பேருக்காக, தன் பிரபலியத்துக்காக மார்க்கத்தை விட்டு விடுவார். தன் பதவிக்காக, பேருக்காக, புகழுக்காக எதையும் செய்து விடுவார். புறம் பேசுவார், அடுத்தவர்களை குறை பேசுவார், யாரையும் எதையும் செய்ய விட மாட்டார். யார் எதை செய்தாலும் அதிலே குறை காணுவார். அடுத்தவர்களை தட்ட நினைப்பார், அடுத்தவர்களை மட்டம் தட்ட நினைப்பார். இதுவெல்லாம் அந்த நோயுடைய சைடு எஃபெக்டுகள். அந்த கல்விலை வியாதி வருகின்ற போது அடுத்தவர்களுடைய நலவுகளை அவரால் தாங்க முடியாது, அடுத்தவர்கள் புகழ முடியாது, அடுத்தவர்கள் புகழ் பெறுவதை சகிக்க முடியாத அந்த நிலைகள் உருவாகிவிடும். எனவே இன்ஃபிசால் ஐ இன்கிதான் கைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களிலிருந்து யாரையும், எவரையும், எதையும், எந்த பொருளையும், எந்த பணத்தையும் இலக்காக உள்ளம் நாடுகின்ற, தேடுகின்ற அந்த நிலையிலிருந்து விடுபட்டு இன்ஃபிசாலுக்கு பிறகு இத்திசால் உண்டாக வேண்டும். இப்னு கையிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ், இத்திசால் என்றால் அந்த இன்ஃபிசாலுக்கு பிறகு, விடுபட்ட பிறகு இந்த உள்ளம் இர்திபாத் பிதாத்தில்லாஹ், அல்லாஹ்வோடு இணைய வேண்டும், அல்லாஹ்வோடு தொடர்பாக வேண்டும், அல்லாஹ்வை நோக்கி பயணிக்க வேண்டும். இதுதான் தபத்துல். கண்ணியமான சகோதரர்களே, இந்த தபத்துல், குர்ஆன் சொல்லுகின்ற தபத்துல் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகின்ற இனாபா, அந்த சிஃபத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்க வேண்டும். எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்ற போது எத்தனுபருள் கல்ப், அந்த கல்ப் ஒளி பெறும், வெளிச்சம் பெறும், அது பிரகாசம் பெறும். அல்லாஹ்வுடைய தாத்து நூரானி, ஒரு ஒளி இல்லாத சந்திரன் 15 கோடி கிலோமீட்டருக்கு அங்கால் இருந்து இன்னொரு படைப்பாக சூரியனை நோக்குகின்ற போது அது ஒளி பெறுகிறது. ஒளி பெறுவது மாத்திரமல்ல, 3,55,000 கிலோமீட்டருக்கு அங்கால் உள்ள இருட்டிலே உள்ளவர்களுக்கு ஒளி கொடுக்குகிறது. ஒரு படைப்பு ஒரு படைப்பை நோக்குகின்ற போது அது ஒளி பெறுகிறது என்றால், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீஸ், நாடி நரம்புகளை விட நெருக்கமாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அந்த அல்லாஹ்வின் பக்கம் எங்களுடைய உள்ளங்கள் திரும்பினால் அந்த உள்ளங்கள் ஒளி பெறும். எங்களுடைய பேச்சுக்கள் பிரகாசிக்கும், எங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். எங்களோடு சேருகின்றவர்கள் அவர்கள் அல்லாஹ்வோடு இணைந்து விடுவார்கள். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, எனவே எனக்கு தேவையான அடிப்படையான ஒரு விடயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நாங்கள் உள்ளங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்காவிட்டால் நாங்கள் சேவை செய்வோம், மார்க்க விடயங்களை செய்வோம், நல்ல விடயங்களை செய்வோம். அதனுடைய அடி மனதிலே, உள்ளத்திலே தன்னை பிரபலியப்படுத்திக் கொள்வது நோக்கமாகிவிடும். அல்லாஹ்வுடைய தாத்தை அடைவது மக்சூதாக இருக்காது. தன்னுடைய தாத்தை மஷ்ஹூராக்குவதை மக்சூதாக ஆக்கி விடுவோம். என்னை பாருங்கள், நான் எவ்வளவு திறமையாக செய்கிறேன், எவ்வளவு அழகாக குத்துபா செய்கிறேன், எவ்வளவு அழகாக நிர்வாகம் செய்கிறேன், எவ்வளவு அழகாக பாடம் நடத்துகிறேன் என்பது அடி மனதில் உள்ளுக்கு மறைந்து கிடக்கும். என்னை பாருங்கள், என்னை புகழுங்கள், எனக்கு ஏதாவது தாருங்கள், என்னை முற்படுத்துங்கள் என்ற எண்ணங்கள் உள்ளே மறைந்திருக்கும். அது நடக்காத போது இவர் புகழப்படாவிட்டால் கவலையாக இருக்கும். அவருக்கு ஏதாவது கொடுக்கப்படாவிட்டால், நான் இவ்வளவு செஞ்சு என்னைய மதிக்கல, நான் இவ்வளவு செஞ்சு மொத்த என்னைய புகழல்ல, நன்றி கெட்டவர்கள் என்றெல்லாம் அவர் உள ரீதியான தாக்கங்களுக்கு ஆளாக்கப்படுவார். அல்லாஹ்வை நாடுகின்ற போது யார் புகழட்டும், எவர் சிரிக்கட்டும், எவர் பழிக்கட்டும், எவர் தரட்டும், தராமல் இருக்கட்டும், அதுவெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் பொருந்திக் கொண்டால் போதும். அல்லாஹுடைய இந்த உறவு தொடர்பு
பிறகு சீராக்குகின்ற போது நாங்கள் தலைமைத்துவத்தில் இருக்குகின்றவர்கள் இங்கே இருக்கிறோம். அப்போதுதான் நாங்கள் எங்களுக்கு பின்னால் உள்ளவர்களை அல்லாஹ்வோடு இணைக்க முடியும். இல்லையானால் எங்களோடு தான் இணைக்க பார்ப்போம். அல்லாஹ்வை பேசுவோம், அல்லாஹ்வுடைய தீனை பேசுவோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுவோம். அல்லாஹ்வோடு இணைப்பது அவருக்கு நோக்கமாக இருக்காது. தன்னை பாருங்கள், தன்னை புகழுங்கள் என்று தன்னோடு மக்களை இணைத்துக் கொள்ள அவர் பார்ப்பார், தன்னோடு மாணவர்களை இணைத்துக் கொள்ள பார்ப்பார். கண்ணியமான சகோதரர்களே, எனவே முதல் விடயம் இது. நாம் திரும்ப திரும்ப பேசிதான் இதனை செய்து கொள்ள வேண்டும். இதிலே நாம் முன்னேற வேண்டும், எங்களை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். 2 விடயங்கள் இருக்கிறது. நியத் என்பது வேறு, இஹ்லாஸ் என்பது வேறு. நிறைய பேர் நாங்கள் இதிலே இதிலே மயங்கி விடுகிறார்கள், அதாவது ஏமாந்து விடுகிறார்கள், சருகி விடுகிறார்கள். நியத்து என்பது வேறு, இஹ்லாஸ் என்பது வேறு. நியத்து நல்லதாக இருக்கும், ஆனால் இஹ்லாஸ் இருக்காதுங்க. நியத்து நல்லதாக இருப்பதை வைத்து நான் நல்ல விஷயத்தை நல்ல நோக்கத்தில் தான் செய்கிறேன் என்று ஏமாந்து விடுவோம், ஆனால் இஹ்லாஸ் இருக்காது. இஹ்லாஸ் அது ஒரு ரகசியம். சிர்ரும் மின் அஸ்ராரில்லாஹ். பத்ருத்தீன் அஸ்ஸர்கஷி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல் இஹ்லாஸ் ஃபௌக அன்-நிய்யா, அல் இஹ்லாஸ் சிர்ரும் பைனல் அப்தி வ பைன ரப்பிஹி வகத் தஹ்சுலு பிதூனிஹி. தஹ்சுலு நிய்யா பிதூனில் இஹ்லாஸ். சில வேளை நியத் இருக்கும், இஹ்லாஸ் இருக்காது. அதை நாங்கள் இனம் கண்டுகொள்ள மாட்டோம். ஷைத்தான் எங்களுக்கு திரை போட்டு விடுவான். அதுக்கு சொல்வார்கள் அல் ஹிஜாப் அன் நூரானி. சுலூக், ஆன்மீகத்துடைய பாதையில் ஹிஜாப் அன் நூரானி. நல்ல விடயங்களை கொண்டு சில விடயங்களை ஷைத்தான் மறைத்து விடுவான். இல்மு சிலருக்கு ஹிஜாப் ஆகிவிடும், இபாதத் ஹிஜாப் ஆகிவிடும். அந்த பாவம் ஹிஜாப் துல்மானி, பாவம் ஒருவனுக்கு திரையாக இருக்கும் அல்லாஹ்வை அடைவதற்கு. ஆனால் அந்த பாவி, நான் பாவம் செய்கிறேனே, நான் குத்தம் செய்கிறேனே, நான் குடிக்கிறேனே, நான் இப்படி இருக்கிறேனே என்ற அந்த குற்ற உணர்வு அவனுக்கு இருக்கும். ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு சில தவறுகள், சில குறைகள், எங்களுடைய இல்ம் அதை மறைத்துவிடும். எங்களுடைய இபாதத்துகளும் தலைமைத்துவங்களும் அதை மறைத்துவிடும், திரையாக விழுந்துவிடும். அதை நாங்கள் இனம் கண்டு கொள்ள மாட்டோம். இனியமான சகோதரர்களே, இஹ்லாஸ் என்பது அது ஒரு ஆச்சரியமான ஒரு சிஃபத். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அதை நசீபாக்க வேண்டும். நாங்கள் இஹ்லாஸ் உடையவர்களாக, மூத்த தலைமைகள், கியாதத்துகள், தலைமைத்துவம் உடையவர்கள் ஆகிவிட்டால் எங்களுடைய சமூகம், எங்களுடைய ஊர், எங்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு ஹைரே ஹைர் தான், நலவே நலவு தான். இல்லையானால் பல விடயங்களுக்கு அவர்களுக்கு நாம் சோதனையாக மாறிவிடும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில் நியத்து வேறு, இஹ்லாஸ் வேறு. நல்ல நியத்து இருந்தும் இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கும் என்பதற்கு உதாரணங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். சில வேளை எனக்கு நான் காரி கோர்ஸ் முடிக்க வேண்டும், காரியாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. நான் முயற்சி செய்கிறேன், காரி கோர்ஸ் செய்கிறேன். இது நல்ல விஷயமா? இல்லையா? நல்ல விஷயம். என்ற பிள்ளைகள் எல்லாரையும் ஹாஃபிஸ் ஆக்க வேண்டும் என்று நியத்து வைக்கிறேன். கெட்ட வேலையா? நல்ல வேலை, நல்ல நியத்து, மாஷா அல்லாஹ். எல்லா பிள்ளையும் ஹாஃபிஸாக நியத்து வச்சிருக்கிறார், நல்ல நியத்து. வருடம் ஹஜ்ஜுக்கு போக நியத்து வச்சிருக்கிறேன், முன்சஃப்ல தொழ நியத்து வச்சிருக்கிறேன், நல்ல விஷயம், நிய்யா சாலிஹா. சரி, ஏன், எதுக்காக என்ற கேள்வியை கேட்டு கல்வை நோண்டி தோண்டி பார்த்தா இந்த மனுஷன் எப்பயும் முன்சஃப்ல நிற்பாருன்னு 4 பேர் சொல்லணும் என்ற எண்ணம் உள்ளுக்கு என்னைய இயக்கும். வருடம் ஹஜ்ஜுக்கு போயிடுவார், வருஷம் உம்ராவுக்கு போயிடுவார் என்று யாரையாவது ஒருத்தர் புகழ்ந்திருப்பாரு. இவர மனசுல வரும், நானும் செஞ்சா என்னையும் புகழ்வாங்க. இந்த புகழ் விருப்பம் என்பது இருக்கிறே, இது ஒரு பயங்கரமான ஆபத்தான வியாதி. ஒரு ஜனாசாவை வச்சுட்டு ஒருவர் புகழ்ந்திருப்பாரு, எல்லா பிள்ளைகளையும் ஹாஃபிஸாக்கி விட்டு அல்லாஹ்வுடைய தீனுடைய குர்ஆனுடைய ஹாஃபிஸாக ஆக்கிவிட்டு அல்லாஹ் இடத்துல போயிருக்கிறார் என்று ஒரு ஜனாசாவை புகழ்ந்திருப்பாரு. இவர் நினைப்பாரு, நானும் இந்த பிள்ளையெல்லாம் ஹாஃபிஸாக்கணும். எதுக்கு? இந்த ஜனாசா புகழப்படணும். மௌத்தானா கூட இந்த புகழ் விருப்பம் இருக்குது, அது அவரை விடாது. என்ன மௌத்துக்கு பிறகு கூட நான் புகழப்படணும். பாருங்க, இவ்வளோ பெரிய சேவைகளை, இபாதத்துகளை, சமூக சேவைகளை சிலர் செய்வாங்க. ஆனால் அடி மனதில் இஹ்லாஸ் இல்லாத எண்ணங்கள், உணர்வுகள், அந்த ஊசலாட்டங்கள் மறைந்து கிடக்கும். எனவே நாங்கள் இஹ்லாஸுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். இடக்கட தலைமையில் உள்ளவர்கள், பொறுப்பில் உள்ளவர்கள், நல்ல காரியங்களை செய்பவர்கள் உட்கார்ந்து ஒரு 5 நிமிடம் யோசிக்க வேண்டும். நான் இந்த காரியத்தை செய்கிறேனே யாருக்காக? புகழுக்காகவா? இல்லை,
யாருக்காக, எதுக்காக, எவருக்காக என்ற கேள்வியை கேட்டு இல்லை 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 என்று இஹ்லாஸுக்கு மாற்றமான எண்ணங்களை உண்டாக்கி பிறகு இதனை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய அன்பு வேணும், உன்னுடைய பொருத்தம் வேணும், உன்னுடைய நெருக்கம் வேண்டும் என்று என்பதை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எனக்கு இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இருக்கிறது. 20 நிமிடம் தரப்பட்டதிலே நான் என்ன பேசுவதில் எனக்கு திட்டத்தோடு வரவில்லை. அல்லாஹ் தஆலா இடத்துல சொன்னேன், யா அல்லாஹ் எது எனக்கும் சபைக்கும் தேவையோ, எது ஒன்று பொருத்தத்துக்குள்ளதோ அதை பேசவை என்று எனக்கு தேவையானதை, சபைக்கு தேவையானது அல்லாஹுடைய புறத்திலிருந்து என் வாயால் அல்லாஹ் வெளியாக்கின இந்த வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதை ஹக்கீகத்துடையதாக ஆக்கி அதை செயலுடையதாக அந்த பண்புகள், அந்த சிஃபத்துகள் உள்ளவர்களாக என் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக இந்த துவாவோடு. கண்ணியமான சகோதரர்களை, அடுத்தது நான் ஒரு சில விடயங்களை பேச நினைத்ததில் ஒன்று எங்களுடைய ஒற்றுமை. இந்த ஊருடைய தலைமைத்துவம் இது மிக முக்கியமானது. நல்ல ஒரு கூட்டம் இங்கே நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள். எங்களுடைய ஒற்றுமை ஆக முக்கியமானது. செல்வந்தர்கள், தனவந்தர்கள், வளமாக்கள், தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் நாங்கள் எல்லோரும் கைகோர்த்து நின்றால் இந்த ஊரை, இந்த நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியான ஊராக மாற்றலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஹபுலுல்லா என்று சொல்கிறான். வஅதஸிமு பிஹபுலில்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தை பற்றி பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வேதத்தை பற்றி பிடியுங்கள்னா என்ன சொல்லணும்? வஅதஸிமு பிகிதாபில்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தை பற்றி பிடியுங்கள், கிதாபுல்லாஹ்னு சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி சொல்லாமல் ஹபுலுல்லாஹ், அல்லாஹ்வின் கயிறு என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு அரபியிலே பலாகாவில் இஸ்திஆரா என்று சொல்வார்கள். கயிறு என்ற வார்த்தையை வேதத்துக்காக இஸ்திஆரத்தன் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அதில் ஒரு நுட்பம் இருக்கும். ஒரு காரணம் இல்லாமல் இன்னொன்றுக்குள்ள ஒரு வார்த்தை எடுத்து சிங்கக்குட்டின்னு இவரை பார்த்து சொல்றேன், சிங்கம் மாதிரி இருக்கிறார் என்று. சிங்கம் என்ற வார்த்தை எதுக்கோ ஒரு மிருகத்துக்கு வைக்கப்பட்டது. அது ஒரு மனிதருக்கு நான் சொல்றதாக இருந்தால் அங்கே நியாயமான ஒரு காரணம் சொல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் அதை சொல்வது அது அசிங்கமாகிவிடும் என்பது பொதுவான ஒரு விதி என்பது போன்று அந்த பலாகாவுல இஸ்திஆராவுடைய வஜ்ஹுல் இஸ்திஆரா என்ன என்பதை பிரதானமாக பார்க்கப்பட வேண்டும். அதில் தான் அங்குள்ள நுட்பமும் அந்த கருத்து உடைய ஆழமும் பதிஞ்சிருக்கும். கயிறு என்று அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான்? கயிற்றில் என்ன இருக்கிறது? கயிறு எதனால் உருவாகிறது? தென்னை மட்டையினுடைய நாறு அல்லது தும்பு என்று சொல்லுவோங்க. அந்த தும்பு நாறு, அதனால கயிறு உருவாகுது. இந்த தென்னை மட்டையினுடைய நாறு தும்பு பலவீனமான ஒன்றுக்கும் உதவாதது. அதனால் ஒரு பூனையை கூட கட்டி அடக்க முடியாது. பலம் இல்லாதது, பலவீனமான ஒன்று. ஆனால் அந்த தென்னை மட்டையினுடைய நாறுகள், தும்புகள் கட்டையானது, மெட்டையானது, பல அமைப்பிலே உள்ளது. அதனுடைய வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து அது ஒன்றோடொன்று இணைந்து பிணைந்து சேர்ந்து கயிறாக மாறுகின்ற போது அதே தும்புகளால் யானையையும் அடக்க முடியுமான பலம் அங்கே வந்து விடுகிறது. அதே கயிற்றால் தான் யானை அடக்குகிறோம். அதில் என்ன இருக்கிறது? அந்த கயிற்றிலே தும்பு தான். அப்ப தும்பு தானே பலவீனமான ஒன்று. இந்த பலம் எங்கிருந்து வந்த ஒன்று என்றால் அது தும்புக்குள்ள பலம் அல்ல, அது தேங்கை மட்டையினுடைய நாருக்குள்ள பலம் அல்ல, அது இணைந்த இணைப்பு ஒற்றுமைக்குள்ள பலம். எனவே ஒரு தென்னை மட்டையினுடைய நாறு உயிர் இல்லை, அதுக்கு அறிவில்லை, உணர்வில்லை, அது இணைந்து விட்டால் அதுக்கு பலம் வருகிறது என்றால் நீங்கள் யார்? நாங்கள் யார்? இல்முடையவர்கள், அனுபவசாலிகள், ஈமானுடையவர்கள், ஷரியாவுடையவர்கள். நாங்கள் எல்லாம் எங்களுக்கு மத்தியில் உள்ள வேற்றுமைகளை எல்லாம் கலைந்து இணைந்து பிணைந்து கல்புகள் இணைந்து நாங்கள் செயல்படுவோமே ஆனால் முழு ஊரையும் அடக்குகின்ற, முழு ஊரையும் நல்வழிப்படுத்துகின்ற பெரும் பெரும் ஆயுதங்களால் சாதிக்க முடியாத சாதனைகளை சாதிக்க முடியாத ஒரு பலமாக மாறிவிடுவோம். எனவே ஒற்றுமை 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 எந்த வகையிலும் பிரிந்து விடக்கூடாது. அரசியல் ரீதியாகவோ அல்லது இயக்க ரீதியாகவோ வேறு அடிப்படைகளிலோ நாங்கள் கோத்திர ரீதியாகவோ பிரதேச ரீதியாகவோ பிரிந்து விடாமல் நாங்கள் இணைந்து இன்ஷா அல்லாஹ் செயல்படும் போது பெரும் விடயங்களை சாதிக்க முடியும் என்ற வார்த்தைகளோடு விடைபெறுகிறேன். ஏதாவது வயதில் மூத்தவர்கள் இருக்கிறீர்கள், பொருத்தமில்லாத வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருந்தால், ஒழுக்கமற்ற வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தால் அவற்றுக்காக மன்னிப்பு கேட்டு வல்ல ரஹ்மான் எம்முடைய
இந்த சந்திப்பை அவனுடைய பொருத்தத்திற்கும் அவனுடைய நெருக்கத்திற்கும் உள்ளதாக ஆக்கி அவனுடைய ரஹ்மத்தை தந்தருவானாக என்று துஆ செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.